ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி பாப்பாலாம் போயிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை அதுவும் நல்லா கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இன்றைக்கி என்ன நான் குக்கிங் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கீரை வந்து நேற்றே வந்து கிள்ளி வச்சுட்டேன். ஈவினிங் வந்து கிள்ளி ஒரு பவுலில் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலைல அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு ஊற வச்சுட்டேன். கீரை பருப்பு கடையல் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் பொரியல் கேட்டாங்க. அது கூட வந்து பொட்டேட்டோ வாங்கின சொன்னேன். பொட்டேட்டோவும் காலிஃப்ளவர் போட்டு பொரியல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன செஞ்சேன், பச்சை பயிர் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு இருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா கொட்டிக்கிச்சா கொடுங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துட்டேன். சைலண்ட்டாக வச்சுக்கணும் ரித்வின் வச்சு நம்ம வ்ளாக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சைலண்ட்டாக இருக்கணும். குட் பாய். ஏன்னா ரித்வின் குட் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சைலண்ட்டாக இருப்பார். ஆமாம் தானே? இதுதான் குக்கிங் வந்து லன்ச் ஆன குக்கிங். காலையில் வந்து ப்ரோட்டீன் ஷேக்கு ஃபேமிலியோடு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம். இவரும் ஜாயின் பண்ணிட்டார். இவர் பிஸி, அதாவது பிஸின்னு எப்படின்னா அவரே எனக்கு பசிக்கலை, டைம் இல்லை அப்படின்வாரு. வற்புறுத்தி கொடுத்துட்டேன், குடிச்சிட்டாரு. உட்காருங்க தரேன். உட்காரு. கம்முன்னு பாருங்க. நான் இருக்க பாருங்க. அங்கங்கே போகிறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ப்ரோட்டீன் ஷேக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ க்ரீன் டீ குடிச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் போய் ஏர் வாஷ் பண்ணிட்டேன். ஓகே. ரொம்ப ஈரமாக இருக்குது. சும்மா வீடியோக்காக கிளிப் போட்டிருக்கேன். இல்லைனா நல்லா தலை வந்து ஆற வைப்பேன். தலைவலி எடுத்துக்கும் இல்லைனா எனக்கு. இன்றைக்கி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வீடியோ எடுக்கலான்ட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன். நேற்றே நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மீஷோவில் வந்து சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதுவும் இந்த சண்டே ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் வந்து கொஞ்சம் இன்னும் சீப்பாக இருக்கும். அதனால் நான் வந்து ரிவ்யூ பார்த்து தான் வாங்குவேன். ஏன்னா யாருன்னா வாங்கியிருந்து அது எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது செக் பண்ணி, என்ன தான் நம்ம கம்மி ப்ரைஸில் வாங்கினாலுமே மணி தானே. அதனால் வந்து நம்ம வந்து பார்த்து தான் வாங்குறது. ஃபஸ்ட்டு நான் என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது கொடுங்க. ஒச்சுச்சோ பார்த்தீங்களா, ரித்வின் உடைச்சிட்டாரு. உடைக்கலன்னு. இந்த இயரிங் வாங்கினேன். இது எவ்வளோ க்யூட்டாக இருக்கும், லைட் வெயிட்டு. உடைச்சிட்டாரு. சூப்பர். இப்படி தான் இருக்கணும். பேட் பாய் ரித்வின்னு சொல்ல போகிறாங்க எல்லோரும். உட்காருங்க. இதுதான் இன்னொரு பேரு. இது நல்லா இருக்கா சொல்லுங்க. ரொம்ப லைட் வெயிட் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். லாங் ஃப்ராக்லாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம் மாதிரி. இது நான் இப்போ தான் ஓப்பனே பண்ண போகிறேன். உட்காருங்க. ஓப்பன் பண்ணல, உட்காருங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு சாரீக்காக வாங்கினேன். ஒரு மைசூர் சில்க் சாரீ மாதிரி. சிடவுன் ரித்வின். அந்த சாரீக்கு தான் இது வாங்கினேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல, இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்லா தான் இருக்குது. பிரிக்கக்கூடாது நைனா. இது வந்து இங்கே பார்த்தீங்களா, க்யூட்டாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி பேர்ல் டைப்பில் வந்து நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் போட்டிருக்கேன் ஆஃப் சாரிக்கெலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் அந்த சாரீ வந்து ஒன்றும் ஸ்டிச் பண்ணல. ப்ளவுஸு நான் ஸ்டிச் பண்ணேன்னா பேர் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நேரில். இது எல்லாமே 200, 220 அந்த மாதிரி சம்திங், இல்லை 150 கூட இருக்கலாம். ஏன்னா இது 1 வீக் ஆயிடுச்சு நான் வாங்கி. உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறோன்ட்டு எனக்கு பிடிக்காம வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இது. அப்புறம் பேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட் சொல்லலாம். மேரேஜ்க்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாவ் ரித்வின் வந்து இது போட்டிருக்கான். இருங்க காட்டுறேன். அவனுக்கு சேனல் வச்சு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் மேரேஜ்க்கு முன்னாடியெல்லாம் இது ரொம்ப லைக் பண்ணுவேன். என் ஃபேமிலியில் என்னோடய சிஸ்டர், நான் இந்த மாதிரி திங்ஸ்லாம் நான் தான் ரொம்ப வாங்குவேன். அங்கே பார்த்தீங்களா பொம்மைக்கு வந்து போட்டிருக்காரு. இதை பற்றி சொல்கிறேன். தூங்க வைங்க. உட்காருங்க. சிடவுன். தூங்க வைங்க. இதுதாங்க இந்த பிளாக் மணி தான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கோல்டில் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி லென்த்தாக, நல்ல லென்த்துங்க. நான் கழுத்தில் வேர் பண்ணி காட்டுறேன். சூப்பர். நல்ல லென்த்தாக இருக்கும். இதுவுமே ஒரு பூனம் சாரீ சொல்லலாம், மைசூர் சில்க் சொல்லலாம். அந்த சாரீக்கு பேர் பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். இந்த மாடல் வாங்கியிருக்கேன். இது அழகாக இருக்கான்னு பாருங்கள். நல்லா லக்ஷ்மி சாமி மாடல் சூப்பராக இருக்குது. கீழவும் போல் வந்துருக்கு. எனக்கு போல் வந்தால் ரொம்ப பிடிக்கும். குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த மாதிரி லென்த்தாக இருக்கணும். ஷார்ட்டாக இருக்குது. ஷார்ட் செயின் வேறு லென்த்தாக இருக்கணும். லென்த்துலேயே இவ்வளோ லென்த்தில் வரும், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இது ரொம்ப லென்த்தாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது வேர் பண்ணி காட்டுறேன். ஸ்டிச் பண்ணதுக்கு வந்து கொடுத்துருக்கேன்.
அது வந்த பிறகு நம்ம வேர் பண்ணி காட்டலாம். அதுக்கு வந்து க்யூட்டாக லக்ஷ்மி சாமி போட்டு அழகாக வந்து இயரிங் வந்திருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. எல்லாமே லைட் வெயிட் தான். வேர் பண்ணிக்கலாம். இதுக்கும் இது மாதிரி பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ ஹைலைட்டே மீஷோவில் ஆர்டர் பண்ணுற ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்குமே செப்பரேட்டாக இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஒன்று வந்து கவர் கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு குர்த்திக்கு தான் இது வாங்கியிருந்தேன். இதுக்கும் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. செம்ம க்யூட்டுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்கலாம். சூப்பராக இருக்குது. இதுவும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. இப்போ தான் பண்ணுறதுலாம் வாங்கி வச்சதோ சரினா செம்மையாக இருக்குங்க. இந்த கம்பி மாதிரி இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதில் இது மாதிரி வரும். நல்லா வேர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. ஓகே நம்ம அப்படியே எப்படி எத்தமோ அதே மாதிரி வந்து நம்ம அந்த பவுச்சில் வச்சிடணும். சவுண்ட் போடாதீங்கம்மா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது காசு மாலைன்னு சொல்லலாம். இது வந்து பாப்பாக்காக தான் வாங்கினேன். எதனா டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வந்தால் பார்க்கலாம். நம்மளுமே எதனா ஒரு பட்டு சாரீ டைப்பில் காட்டன் சாரீ வந்து பார்த்தீங்களா அந்த மாதிரி கல்லணி காட்டன் அந்த மாதிரி இருக்கு சொல்ல இதை வேர் பண்ணிக்கலாம். அப்படி இதுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ரியலாலாம் வாங்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி சூப்பர். அட்லீஸ்ட் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதோட பாக்ஸு தாத்தா வராங்க. லாலிபாப் வாங்கி தருவாங்க. இப்போ வந்து லாஸ்ட் வீக் வந்து பர்ச்சேஸ் பண்ணது இதெல்லாம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த பீட் வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பால் மாதிரி வரும் பார்த்தீங்களா ஷார்ட் செயின்ஸ்லாம். அதெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் இந்த மாதிரி பாக்ஸில் பால் இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு 10 பீஸ் அந்த மாதிரி வர மாதிரி ஒரு 3 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஒன்று அவ்வளோ யூனிக்காக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா அழகாக இருக்கும். நம்ம எதனா சுடி டக்குன்னு எடுத்தோமா ஒன்று எடுத்தோமா போட்டோமான்னு போயிட்டே இருக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோடய சிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பர்ச்சேஸ் இதுதான். இது வந்து ஒரு சாரீக்காக தான் ஆக்சுவலாக வாங்கினேன். என் தலை அப்படியே காஞ்சிட்ருக்கு. லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ரைஸ் கம்மி பண்ணிக்கலாம். நல்ல கீரை வந்து பருப்பு கீரை வந்து நிறைய போட்டு கீ போட்டுட்டு அது கூட பச்சை பயிறு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் இன்னைக்கு க்ரீனிஷாக பாப்பா கொடுக்கலாமே தான் நான் பிளான் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் நம்ம பொரியல் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் அண்டு பொட்டேட்டோ. இது வந்து ரித்வின் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தேன் லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு. இது வந்து யார் உடைச்சாங்கன்னு தெரியல. இது சவுண்ட் வரும் இங்கே. அதாவது இது நடந்து அழகாக க்யூட்டாக இப்படி நடந்து போகும். இப்போ அமுத்தினா தான் சவுண்ட் வருது. அதாவது இது செல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து போட்டாலுமே ஒர்க் ஆகலை. ஆமாம் தானேப்பா. இன்னும் ஒரு 1 hour வந்து ஜாலியாக ரித்வின் கூட விளையாடிட்டு நெக்ஸ்ட் வந்து அவரை தூங்க வைக்கணும். நான் வந்து இன்னைக்கு 8 o'clock நினைக்கிறேன் நான் என்னுடைய ப்ரோட்டீன் ஷேக் எடுத்தது. அது வந்து அப்போனா பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours கம்ப்ளீட் ஆகணும். அப்படி கால்குலேட் பண்ணி தான் நான் லன்ச் எடுத்துக்கிறேன். என்னம்மா செல் இல்லைங்களா வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆமாம் இப்போ தான் ஞாபகம். நேற்று வந்து விலாகில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் வந்து போக போகிறேன். போயிட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டெப் நடந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாப்பா வந்தாங்க. பாப்பா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். 4 o'clock பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருங்க. 4 o'clock பார்த்தீங்கன்னா ரித்வின் வந்துட்டு நான் வெஷல் வாஷில் முடிஞ்சுட்டு ஓகே ஆமாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டோம் பாய் எடுத்துக்கிட்டு மேலே போயிடலாம் ஹோம்ஒர்க் பண்ணலாம். ஏன்னா ரித்வின் வந்து படிக்கவே விட மாட்டான். ரியா ரிஷிகா வந்து படிக்கலான்னு நான் ஏன்னா கூட உட்காந்து சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு புரியுமே. டெஸ்ட்டில் எனக்கு எழுதி காட்டுவாங்க ரியாலாம். இவர் வந்து நடுவில் உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தார். நான் சரி மேலே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம். என்னோடய வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு எல்லாருக்குமே பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இவங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன். சாப்பிட்டு முடித்தாங்க. அப்புறம் சிப்ஸ் வந்து அன்ஹெல்தியாக அன்றைக்கி சண்டே விலாகில் சொல்லியிருப்பேன். சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அப்போ 2 வாங்கிட்டு வந்தேன். அதுவும் சாப்பிட்டுட்டாங்க. மில்க் வேணுமான்னு கேட்டு இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க நம்ம போய் ஹோம்ஒர்க் முடிச்சிடலாம். ஒரு 1 hour மேலே வந்துட்டு வரலாம். மம்மி வாக்கிங் பண்ணுறேன் நீங்கள் படிங்கம்மா ஏன்னா டவுட் வந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்ட்டு பாயிலே எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ்
கிரில் கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு போகிறேன். 4 மங்கி தானம்மா? எத்தனை மங்கி? 4 மங்கி அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னா, ஆமாம்மா, ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னா, பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா, அம்மா ரியா நான் விஷுவல் வாஷ் பண்ணிவிட்டு ரியா கத்துற மம்மி மம்மின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருந்த அண்ணான்னு போய் பார்த்தா ஒரு குரங்கு உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. குட்டு கூட ஏன்னா இவரு ஃபோன் பேசுன்னு மேலே போயிட்டாரு. இவர் இருந்தாலும் லாக் பண்ணுவார். இவர் இல்லா டைம் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா, கிச்சனுக்குள்ளே வந்துச்சுன்னா, வேறு எதனா எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா, இல்லை நம்மளை கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஒரு தைரியம் வர வச்சுக்கினே நான் போயிட்டு என்ன பண்ணேன், லாக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், அப்பாடின்னு சொல்லிவிட்டு இருமா மேலே வந்துடும், நம்ம கொஞ்ச நேரம் பெற்று போகலான்னு சொல்லிட்டு வந்துனேங்கிறோம். இங்கே கத்துனோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் கிட்ட பார்த்தீங்கன்னா பின்னாடி போகும், இங்கே தான் ஸ்டெப் இருக்கு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைனாக போகுதுங்க. அப்போ பெரிய பெரிய குரங்கு, அதை நல்லா பெருசாக இருக்குது. ஒரு குரங்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொடருக்கு பார்த்தீங்களா, அந்த லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடிபட்டுருக்கு. மேலே போகுது. நான் நினச்சேன் இவர் வேறு மேலே ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, ஃபோனுக்குன்னு பிடிங்கின்னு போயிட்டு போகுது. புது ஃபோன் ஆச்சு, இப்போ தான் அவர் வாங்கினார் வேறு. அதனால எதனா பண்ணிவிடுமோன்ட்டு பயந்துட்டே இருந்தேன் நான். அது சாப்பிட்டுச்சா டாடி ஃபோன் பிடுங்கி? ரித்துவின் வேறு அழுதுன்னு என் மேலே ஏறி உட்காந்துச்சிக்கினா. அப்புறம் நானே ஒரு பயந்தாங்கொழிடா, நீ வேறையாடா அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணுறதுக்குள்ளே உள்ளே வந்து அங்கே ஏன்னா பின்னாடி பக்கம் லாக் பண்ணிட்டு முன்னாடி வரத்துக்குள்ளேயே இங்கே கத்துறாங்க. இங்கே எங்கே முன்னாடி உள்ளே வந்துருமோன்னு சொல்லிட்டு குடுன்னு எனக்கு காலே வரலங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே செம்ம ஸ்பீடாக போயிட்டு லாக் பண்ணிட்டேன். இல்லைம்மா இன்னைக்கு வேலைக்கு ஆகாது, அதனால் நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹால்லே பாய் போட்டுட்டு தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு 2 பேரும் புக்ஸு என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. ஹோம்ஒர்க் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவாங்க. என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புக்ஸு மேக்ஸா, எஸ்எஸ்டி, சிசிஎஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒருத்தருக்காக சொல்லி கொடுத்து முடிச்சிட்டேன். இவரை வச்சு ப்ராமிஸாக சொல்கிறேன், சொல்லி ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. 1 இயர் எப்படி போக போகுதுன்னு தெரியல. அவங்களுக்கு நம்ம கூட வந்து கைட் பண்ணால் மட்டும் தான் எந்த வேலை எப்படின்னா இருக்கட்டுங்க, 6 o'clock ஷார்ப்பாக அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா வந்து அப்படி பிக்கப் பண்ணாத ரியாவில் எனக்கு பிரச்சனை இல்லை, அவளே படிச்சிருவா. ரிஷிகாவுக்கு வந்து நம்ம கூட இருக்கணும் இந்த டைமில். ஏன்னா வந்து 3rd போகிறாங்க, அவள் படிக்கிறாங்க, நம்ம லேசியாக விட்டுட்டோம் படிச்சிருங்க அப்படின்ட்டாங்கன்னா கம்பல்சரி படிக்க மாட்டாங்க. ஜாலியாக அவங்க டிவி இன்ட்ரெஸ்ட் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுனால அவங்க வந்து ஷார்ட் வீடியோ அந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்காங்க. அந்த குழந்தைங்களை எதுவுமே சொல்ல முடியாது, நம்ம கூட அந்த தான் சொல்லிக் கொடுக்கணும். இவருக்கு இந்த க்ரையான்ஸ் கொடுத்துட்டு ஒரு டைரி கொடுத்து அப்பயும் அவங்க புக்கில் போய் இருக்கிறதுக்கு தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து தவிர நம்ம என்ன தான் நோட் புக்கு அவனுக்கு செப்பரேட்டாக கொடுத்தாலுமே அவங்க சிஸ்டர்கிட்ட போயிட்டு வந்து எதனா ஒரு சேட்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க. தானம்மா? ஆமாவா? ஆமான்றாரு, படுத்துட்ருக்காரு. சரி இங்கே ஃபேன் கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக வரும், அப்படியே காஞ்சிருவாங்க. பார்த்தீங்களா, நான் என்னுடைய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பின்னாடி ஃபுல்லாக வந்து ஏன்னா என்னுடைய நேச்சரே அதுதான். நல்லா காஞ்ச பிறகு சூப்பராக இருக்கும், நல்லா ஷைனிங்காக. நான் எடுத்துக்கிட்டோமா? அதனால் இன்றைக்கி வந்து டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நம்மளுடைய ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிருவேன். வெயிட் லாஸ்ன்னு நான் ஆரம்பிச்சினாவே என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதனால் நம்ம விலாக்லேயே டெய்லி நடக்கிற விலாக்லேயே வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோன்னுமே ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் கூட. நான் இப்போ போய் நான் என்னுடைய தண்ணி இன்னும் ஒரு 1/2 லிட்டர் தான் இருக்குது, 2 liters கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பூசு கிடைக்குதுங்களா? வரையிற மங்கி வருதுன்னு பார்க்கலாமா? பயமாக இருக்கா? இன்னொரு சம்பவம் நடந்துச்சு, வீடியோ வேறு லென்த்தாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி காலையில் சம்பவம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரித்துவின் வந்து என் கூடவே இழந்துட்டார். நான் என்ன பண்ணேன், போயிட்டு செவ்வாய்க்கிழமையில் இன்றைக்கி சரி கலர்லாம் அடிக்கலாம், செம்மண்ணெலாம் இழுக்கலாம், இல்லை கலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் வந்து சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன பூக்கோலம் வந்து போடலான்ட்டு கேட் தந்த ஃப்ரெண்ட்ஸ். கேட்டெல்லாம் திறந்து, ஏன்னா இப்போ காற்றடிக்கிற சீசன் போல் இருக்குது, அதனால் ஒரு கேட் தந்தேன். இந்த கேட் வந்து ஒன்று ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும், இது வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் க்ளோஸ் ஆகிடும், ஒன்று இப்படி ஓப்பன் ஆகிடுமா. அதனால் நல்லா கேட் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் போயிட்டு தெருவில் பெருக்கிட்டு தண்ணிலாம் தெளிச்சிட்டேன். தண்ணி தெளிச்சிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓனம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பெரிய ஓனம், அந்த பச்சோந்தி மாதிரியே இருக்குது. தானம்மா? அவள் எவ்வளோ பெருசு இருந்துச்சு, அவ்வளோ பெருசு இருந்துச்சு. ருத்வினும் அலறான், நானே ஒரு பயந்தாங்கோலி. அவன் வந்து அலறானே என்ன பிடிச்சிக்கினேன். கேட் வந்து அதான் சொன்னல, ஒன்று வந்து அந்த பக்கமாக ஓப்பன் ஆகிடும், அது இழுக்க முடியல.
ரோட்லேருந்து ஃப்ரண்ட்டில் இழுக்கவே முடியல. இந்த ஒன்று எகுறுது வேறு. சைலண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மூவே ஆகலை. ஆனால் அப்படியே பார்த்துட்டே இருக்குது. தொடப்பத்தில் அதட்டுறேன். வேலைக்கு ஆகல. அப்புறம் அந்த ஸ்டிக்கில் நம்ம மாஃப் போடல, அந்த ஸ்டிக் இருந்துச்சு, அதை எடுத்து அதட்டினா ரிட்டன் மேலே இந்த வீட்டுக்குள்ளே வர மாதிரி வந்து அந்த போட்டிக்குள்ளே வர மாதிரி வந்துச்சு. அதுவும் என்ன பண்ணால் யாருமே இல்லை வர தெருவில். ஏன்னா பக்கத்து வீட்டில் பாட்டிலாம் இருந்தாங்கன்னா சொல்லான்ட்டு பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல. தட்டி அப்புறம் அந்த ஸ்டிக்கை தள்ளி தான் கொஞ்சம் அப்படிக்கா போச்சு. வரத்துக்கே நானும் ஒரு கையில் இழுத்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேட்டை வேலைக்கு ஆகலை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஸ்டிக்கு வச்சு ஒரு மைண்டில் ஒரு தைரியம் வர வச்சு தள்ளி விட்டேன். கொஞ்சம் தூரமாக போச்சா குடுன்னு கொஞ்சம் கீழே இறங்கி கேட் சாத்திட்டேன். அப்புறம் பாப்பாலாம் எழுந்து வந்தோடனே என்ன மம்மின்னு சொல்லிட்டு கேட்டுனே இருந்தாங்க. பட்டு இந்த மாதிரி ஆச்சுமா, மம்மி கோலமே போடலடா அப்படின்னு, டைம் ஆகிடுச்சு பாரு, இந்த டைமில் எப்படி கோலம் போடுறது அப்படின்னு மைண்ட் செட்டே அப்செட் ஆகிடுச்சு அப்படின்னு. இரு மம்மி நான் பார்க்குறேன்னா அப்புறம் போயிடுச்சான்னு பார்க்க சொல்ல நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போய் பார்த்த உடனே போகலாம், அங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் இவர் கால் பண்ண, இவர் ஜிம்முக்கு போயிட்டார் காலையில். கால் பண்ணால் இங்கே வா கிட்ட வா, கால் பண்ணிவிட்டு சரி நான் வரேன் அப்படின்னாங்க. வந்தோடனே இவர் வந்து டைரெக்டாக அந்த கேட் அந்த இருந்திருக்கு. ஸ்கூட்டி ஓரமாக விட்டாருப்பார். விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஓனை வந்து டயரில் மாட்டிடுச்சு லைட்டாக. ஆனால் அப்படியே தான் இருக்குது, அந்த இடத்துலேயே தான் இருக்குது. இப்போ கூட அங்கேயே தான் இருக்குது. ஒரு வழியாக தப்பிச்சிட்டு கிட்டத்தட்ட 8:30 மணி ஆக போதும். அந்நேரத்துக்கு போயிட்டு ஒரே ஒரு ஸ்டார் குளம் போட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லேட்டாக போட்டேன். பாப்பாவை நிற்க வச்சுட்டு பாருமா வருதா பாரு, உயிரோடு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே போட்டுட்டேன். பயப்படாது மம்மி, கலர் அடி மம்மி. நாங்கள் மைண்ட் செட் அப்செட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக டைமும் ஆகிடுச்சு. இந்த டைம்லாம் நம்ம போடக்கூடாது, இருந்தாலும் தெருவாசல் பெருக்கிட்டு கோலம் போடாமல் இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேன் வந்துச்சா. இன்றைக்கி வேனும் ரொம்ப லேட் ஃப்ரெண்ட்ஸ். வர அவர் ரொம்ப லேட் பண்ணுறாரு வேன்காரு. சொல்லி பார்த்துட்டோம். பார்க்கலாம் இந்த ஆமாம். அதனால் இப்படி தான் டே போச்சு. காம்ப்ளிகேட்டாக காலையிலேருந்து அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய லன்ச் தான் பேலன்ஸ் இருக்குது. நல்லபடியாக லன்ச் இன்றைக்கி டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக வெஜ்ஜில் சாப்பிட போகிறேன். எனக்கு பிடிச்ச பொரியல், எனக்கு பிடிச்ச கீரை, பப்பு பூவா எல்லாமே நல்லா வச்சு கீ வச்சு சாப்பிட்லாம். ஓகேவா? ரித்வினுக்கு வந்து லாலிபப் அப்புறம் ஜில்லி அப்புறம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவார். ஆமாம் தானம்மா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாத்தா வாங்கிட்ட சொல்லட்டுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பொறுமையாக எனக்கு கூடவே சேர்ந்து நீங்களும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். புதுசாக யாரா இப்போ பார்க்குறீங்கன்னா அவங்கள முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக்கும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.